வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வெயிட் கெயின் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்துட்டு வெயிட் கெயின் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிவிடுவோம். வெயிட் லாஸ் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். வாயை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ வெயிட் கெயின் அப்படின்னு சொன்னால் அது என்ன, நம்ம சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், இல்லை டயட்டில் இருப்பாங்க. ஸோ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிடணும். என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, சாப்பிட சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆள் நான்லாம் நிறுத்துறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ சாப்பிடணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் வெயிட் கெயினுக்காக ஐயோ வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன் அப்படின்னா, அவங்க சாப்பிட மாட்டாங்க. எது கொடுத்தாலும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. அதனால தான் அவங்க வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அப்படி கிடையாது, ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம எது கிடைச்சாலும் நம்ம தூக்கி எல்லாத்தையும் வாயுள்ள போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் மெயின் ஈஸியாக நம்ம கடகடன்னு வெயிட் நமக்கு ஏறிடும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் சாப்பாடு, சோறு, வெள்ளை சோறு. ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன எப்படி ஆனால் மெயினாக சாப்பாடை கட் பண்ணியிருக்கேன். அதாவது கட் பண்ணியிருக்கேன்னா டோட்டலாக இல்லை, ஸோ அளவுகளை குறைச்சிருக்கேன். அப்போது மெயின் ரீசன் அந்த வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர், ஸோ இந்த சாப்பாடு இதெல்லாம் கட் பண்ணணும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சோறு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சோறு, வெள்ளை சோறு. ஸோ அதுதான் நம்ம நிறைய நல்லா நீங்கள் சாப்பாடு வயிறு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எப்படி வெயிட் போடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது ஃபஸ்ட்டு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஊற வச்ச சாதம், அதாவது நீங்கள் நைட்டு வச்ச சாதத்தை தண்ணி ஊற்றி பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது நீங்கள் அதில் இன்னும் அதிகமான ஸ்டார்ச் நிறைய இருக்குது. ஸோ அது நீங்கள் காலையில் டெய்லியுமே காலையில் நீங்கள் ஊற வச்ச சாதம் அதை சாப்பிடலாம். மூணாவது என்ன விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் இது தவிர்த்து சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம், அதை தவிர்த்து நாங்கள் எப்படி நல்லா வெயிட்டு சீக்கிரமாக கூடுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிக்கன் குழம்பு மாதிரி நீங்கள் எடுக்காமல் ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலில் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் வீக்லி 3 days அதிகபட்சம் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமே சாப்பிடணும். நீங்கள் மட்டுமே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஆன சிக்கனை நீங்கள் சாப்பிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். என்ன பொருள் சாப்பிட்றோங்கிறதும் முக்கியம். ஆரோக்கியமான பொருள்களை சாப்பிடணும். ஓகேங்களா? அடுத்தது கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்து நைட் சோக் பண்ணிவிடுங்க, இல்லை காலையில் சோக் பண்ணிவிடுங்க. எப்படியா இருந்தாலுமே ஒரு 8 hours அதை ஊறணும். 8 to 10 hours அந்த மாதிரி அதை ஊற வச்சுட்டு ஒரு 10 whistle வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் விரும்பினாவே 100 கிராம் அளவுக்கு டெய்லியும் 100 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு சாப்பாடு சொன்னேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 3 வேளை சாப்பாடு சாப்பிடலாம். குழம்பு என்ன வேணால் இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் சாதமாக சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், 3 வேளை இல்லைன்னா 2 வேளை சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் பழைய சாதம், ஊற வச்ச சாதம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் சிக்கன் எடுக்கணும், 1/4 கிலோ அளவுக்கு எடுக்கணும்னு நீங்கள் மட்டும் சாப்பிடணும். வீக்லி த்ரைஸ், அதாவது 3 டைம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும். இன்னொரு விஷயம் கொண்டக்கடலை. ஸோ அதை 100 கிராம் அளவுக்கு டெய்லியுமே ஊற வச்சு நீங்கள் 100 கிராம் அளவுக்கு நீங்கள் மட்டுமே சாப்பிடணும்.
ஸோ இதை நீங்கள் வந்து கண்டினியூஷனாக வந்துட்டு பண்ணணும். இது வந்து 10 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் 10 டேஸ்க்கு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட்டை செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முடிச்சதுக்கப்புறம் 10 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை 2 வீக்ஸ், ஸோ 2 வீக்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.